ஒரு அஃபிஷியல் ட்ரிப்பாக மும்பை வந்திருக்கேன். ஹோட்டல் தி ஆர்ச்சிட் மும்பை வில்லேபாறையில் தான் நான் தங்கியிருக்கேன். எங்கள் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டேன் மீட்டிங்க்கு போகிறதுக்காக. ரூம்லேருந்து கிளம்பிட்டேன். காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைம் இருக்குமான்னு தெரில, பட் ஸ்டில் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் சாப்பிட்டு நான் கிளம்புறேன். ஏன்னா இப்போவே 9:45 ஆகிடுச்சு. 9:15 நான் ரெடியாகி சாப்பிட்டுட்டு 9:30 கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ப்ரோ பையா லிஃப்ட்டு. தேங்க்யூ. இந்த வியூவை பார்க்குறப்போ எனக்கு கவுண்டமணி டைலாக் ஒன்று இருக்குல்ல, ஹைட்ல இருந்து கீழே பார்த்தாலே கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு ஒரு ஃபீல் தான் வரும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்லாம், என்ன வேணால் சாப்பிட்லாம் அப்படிங்கிற அந்த கவுண்டர் தான் ஞாபகத்துக்கு வந்தது. போகா போட்டுக்கிட்டேன். நம்ம ஊரில் இது அவல் சாதம்னு சொல்லுவாங்க. மெது வடை மாதிரி இது மெது போண்டா. உப்புமா வீட்டில் செஞ்சாலே சாப்பிட மாட்டோம், ஹோட்டலில் சாப்பிட்றியான்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸு. பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலாவில் சுண்டல் குழம்பு மட்டும்தான். அடுத்து சிக்கன் சாசேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இன்னொரு பக்கம் கிரில் சிக்கன்னு சொல்லி சூப் டைப்பில் வச்சுருந்தாங்க. இது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. அப்புறம் பேக்கான்ஸ் அண்ட் தென் போர்க் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. போகா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வாரம் ஒரு நாள் செஞ்சு தர சொல்லி சாப்பிடுவேன். இங்கே செம்மையாக ஆக்சுவலாக இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் தங்குறப்போ சாசேஜஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுருப்பாங்க. நான் மறக்காமல் சாப்பிடுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக, ரொம்ப நல்லாயிருக்கும். கிரில்டு சிக்கன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. அது கொஞ்சம் சூப்பியாக இருக்குது. ஓகே, அந்தளவுக்கு இட்ஸ் நாட் கிரேட். வடைக்கு சட்னி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஐம் டன். எனக்கு கிளம்பணும். ஏங்க, நான் சென்னையில் தாஜ் கன்னிமாரா போயிருந்தப்போ இதாங்க சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ்க்கு 20-30 மீட்டர் தள்ளி போய் ரெஸ்ட் ரூமில் கழுவிக்குவாங்கன்னாங்க. சரி, அங்கேயாச்சும் பரவாயில்ல, ஒரே ஃப்ளோரில் தான் இருந்தது. இங்கே முதல் மாடியில் சாப்பாடு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெஸ்ட் ரூமில் தான் ஹேண்ட் வாஷ். 1 மணி சொல்லுவார்ல, என்னங்கடா 5 ஸ்டார் ஹோட்டலு. கொஞ்சம் நேரமாக இருந்துச்சுன்னா ஏதாவது நல்லா சாப்பிட்ருக்கலாம். இது டூ மச். ஓகே ஃபைன், நல்லா தான் சாப்பிட்டேன். இங்கே மசாலா தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, மசாலா தோசை நம்ம ஊரில் சாப்பிட்றதுக்கும் மும்பையில் சாப்பிட்றதுக்கும் எப்படி இருக்குன்னு ஒரு ரிவ்யூ போடலான்னு பார்த்தேன். பட் சரி ஓகே, போய் நம்ம ஊரில் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம என்னத்தை சொல்கிறது. பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் முன்னாடி என்னோடய ஃபர்ஸ்ட் மீட்டிங் இது தான். ஆனால் 11 மணி மீட்டிங்க்கு 11:01 தான் ரீச் ஆனேன். அந்த கதையை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.